வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ்வளோ பெரிய பையோட தூக்கிட்டு கிளம்பிட்டுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஒரு 3 நாள் வேலை டென்ஷன் இல்லை, எந்த கவலை இல்லாமல் ஒரு 3 நாளைக்கு, அது நம்ம இந்தியன்ஸோட ஒரு கெட்டர் வச்சு ஒரு ஹோம் வீட்டிலேருந்து வெளியில் போய் ஒரு இடத்துல தங்கி சந்தோஷமாக இருக்க போகிறோம். வாங்க, இந்த கேம்பில் நம்ம என்னென்ன பண்ணுறோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோம், அது நம்ம இந்தியன்ஸோட கேம்ப் எல்லாம் வச்சு வேறு லெவல் லண்டனில் என்ஜாய் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாரு. நம்ம கிளம்பியாச்சு, நானும் ஒய்ஃபும். என்னெல்லாம் கொண்டு போகிற பார்த்தீங்கன்னா, தலைவாணி, போர்வை, கொண்டு போகிற எல்லா ஐட்டமும் இருக்குது. ஆமாம், நாங்கள் இப்போ நல்ல வண்டியில் ஏறிட்டோம், ஜாலியாக நாங்கள் டூர் கிளம்பிட்டோம். நம்ம கூட பின்னாடி சிறு பிள்ளைகளிலிருந்து முதல் முறையாக ஒரு கேம்புக்கு நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும். வெளியே நம்ம கேம்ப் சைட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே தான் அடுத்த 3 நாளைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். வாங்க ஃபுல்லாக போகலாம். ஹலோ, தேங்க்யூ. நம்மள அங்கே வெல்கம் பண்ணுறதுக்கு ஆல் ரெடியாக இருக்காங்க. முதல்ல நம்ம தம்பிமார்கள்லாம் வந்து இந்த கேம்புக்கு சில தேவையான காரியங்கள்லாம் செஞ்சு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ ஸ்டீவ் நம்ம வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. Receptionist. Yes. Where are your receptionist? Please stand there, right there. Can you? Corona test பண்ண போறீங்களா? Okay, so what's your name? My name is Sharon. Sharon is here. Put your name. What's your name? தம்பி தமிழ்ல பேசுப்பா. Get past. That's how we get your name. Thank you. அநியாயம் பண்ணாங்கடா டேய். Sarah. அம்மாட்ட பையன் போல பேர் The guy with the bat and nothing behind it. பார்க்க போறோம். Your room number 5. This is your room. மறுபடியும் ஹாஸ்டல்ல இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸா. So you are in room number 5. Welcome home. இது ரூம் நம்பர் 5 ஆ? You are in ஓகே. room number 4. நம்ம ரூம் செமையா தான் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஹாஸ்டல்ல இருந்து ஃபீலிங்ஸ் கிடைச்சிட்டு இருக்கேன். 15 வருஷமா ஹாஸ்டல்ல இருந்து படிச்சாச்சு. லண்டன்ல இருந்து சந்தோஷமா இருக்கிறத ஒரு கேம்புக்கு வந்தா பாருங்க, நம்ம ரூம் பாருங்க, அழகா மேல கீழே பெட்டு. எத்தனை நாளுக்கு அப்புறம் ஹாஸ்டல்ல இருந்து ஃபீலிங்ஸ் கிடைச்சிருக்கு. இதே வேற லெவல். இந்த ஃபீலிங்ஸ் கிடைக்கிறதுக்காக இந்த கேம்ப் நம்ம என்ஜாய் பண்ண போறோம். ஸோ ஒரு ரூம்ல வந்து மொத்தம் 1 2 3 4 5 6 ஒரு 7 பேர் இந்த இதில் ரூம் தங்குறது போல வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு, நல்ல உயரம் இல்லாட்டனாலும் நல்ல க்ளோஸ்ட் ரூமா. ஸோ நல்லா ஜாலியா நம்ம மக்களோட ஒரு 3 நாளைக்கு இருக்க போகிறோம். பார்க்கலாம். இது என்னோட ஒய்ஃப் ரூமு. இங்கேயும் 2 4 இங்கே 6 பேர் மட்டும். நம்ம ரூம்ல 7 பேர், இங்க ரூம்ல ஒரு 6 பேர் மட்டும். ஸோ ஒரு சின்ன விண்டோ, ஒரு அழகான ஒரு நமக்கு இப்போ வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சு வெல்கம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ வந்த உடனே ஒரு நல்ல வெல்கம் ட்ரிங்க்ஸ், நல்ல ஜூஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கிச்சனை பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம 3 நாளைக்கு சமைச்சு சாப்பிட இருக்கிற கிச்சன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதுதான் சீஃப் குக் இந்த 3 நாளைக்கு. வெல்கம் ட்ரிங்க் குடிச்சாச்சு. பரவாயில்ல, காம்பேக்டாக ஒரு சின்னதாக வச்சுருக்குறாங்க. தக்காளி கூட அங்கே வச்சுட்டாங்களே. ஸோ நம்ம ஒரு 15 to 18 பேர் இங்கே தங்க போகிறோம். நல்ல அழகான ஸ்மார்ட் கிச்சன், நல்ல பர்னர், நல்ல பெருசாக பர்னர்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. நைஃபு, ஒரு குட்டி சின்ன ஃப்ரிட்ஜு, தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாங்கி முதல்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே நம்மளோட சாப்பாடு எல்லாமே இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்க போகுது. வெளியே வியூவே செம்மையாக இருக்குங்க. வீடு கட்டினா இப்படி தான் வீடு கட்டணும். ஓப்பன் கிச்சன் வச்சு இப்படி பார்த்தது போல் இதுவே செம்மையாக இருக்குது. சரி, நம்ம மக்கள் அதுக்குள்ள என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக வரவும்
வெல்கம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு மேடம் என்ன பண்றீங்க? வெல்கம் ட்ரிங்க் குடிக்கிறீங்களா? ஓ பிரிஷா, ஹலோ பிரிஷா, தேங்க் யூ வெரி மச் ஃபார் தி ட்ரிங்க். இப்போ வந்தோம்னா முதல் வேலை என்னன்னா இந்த அழகான புல்வெளியில் ஒரு சூப்பரான ஒரு டென்ட்டை போட்டு நம்ம அதில் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். வெயில் இது வரைக்கும் லண்டனில் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பயங்கர வெயில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு நம்ம ஊரில் ஒரு இந்த ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும். ஸோ முதல் வேலை இப்போ நம்ம இந்த டென்ட்டை போட போகிறோம். ஒரு வேலையா கஷ்டப்பட்டு இந்த டென்ட்டை போட்டாச்சு. இப்போ உள்ள போங்க. அப்பாடா, கால் வெளியில வந்துட்டுல, கால் வெளியே இருக்கா? கிராஸ்ல. ஸோ நம்ம ஊர்ல வெயில் அடிக்கலையேன்னு கஷ்டப்படுறோம், இந்த ஊர்ல வெயில் அடிக்கலையேன்னு கஷ்டப்படுறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயில் அடிக்குது, அது தாங்க முடியல. நம்ம இந்தியன் வீடாக இருந்தாலும் நம்ம வெயில் தாங்க முடியல. ஸோ இருந்தாலும் இப்போ ஒரு செட்டப்பில் வந்து கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபீலிங்ஸ். டாடா, பாய் பாய். ஸோ வெல்கம் பண்ணுறதுக்கு நம்ம செஞ்ச ஃபுட்டு, ஆமாம் அதை மதியானம் வச்சுருக்கோம். சாயங்காலம் வெல்கம் பண்ணுறதுக்கு என்ன வடை இது? பருப்பு வடையா? பருப்பு வடை. பருப்பு வடை ப்ரிப்பேர்டு பை மிஸ்ஸஸ் சாரால், மிஸ்ஸஸ் ரவி. ஓகே, கொஞ்ச நேரத்தில் பருப்பு வடை ரெடி ஆயிரும். சுட சுட பருப்பு வடை சாப்பிட போகிறோம். இந்த கேம்பில் எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு என்னென்னா கேம்ப் ஃபயர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸோ நிறைய ஃபேமிலிஸ் வராங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்தா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதில் முக்கியமாக கொடுத்துருக்கிற வேலை கேம்ப் ஃபயர். ஸோ அந்த கேம்ப் ஃபயருக்கு தேவையான குச்சிகளை இப்போ பறக்க போகிறோம். இப்போ சமீபமாக ஒரு 10 நாள் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் காஞ்ச குச்சிகள்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். நாம் நம்ம டீமோட இப்போ கிளம்புறோம். எத்தனை குச்சி கிடைக்கிது, கேம்ப் ஃபயர் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிறத பார்க்கலாம். நம்ம பசங்க இப்போவுமே தயாராகிட்டாங்க. அங்கங்கன்னு குச்சிகள்லாம் கொஞ்சம் குறைக்கி கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நைட்டு இப்போ சாயங்காலம் 4 மணி தான் ஆகுது. இதெல்லாம் நைட்டுக்கு பண்ணுறோம். நம்ம பசங்க சக்ஸஸ்ஃபுல்லாக குச்சி பொறுக்கிட்டு இருக்கேங்க. வெல் டன். It's okay to start, but we need some more bigger one. This is very small. We came and collected so many. Oh, cool. Well done. And they are calling me again to collect. Oh, good. So இதான் நம்ம டீம். ஃபயர் ஸ்டிக் உருவாக்குற கம்பெனி நம்ம தான். Good fellowship, fun, worship, and bonding. It's a kind of relaxation, but also in an orderly manner. So I'd like to welcome all of you here. Thank you for taking time out from your work, from your studies, from your play and other activities that you may have planned. Just a few basic announcements before we start. Just another. கேம்பில் மொதல் ஆக்டிவிட்டியே ட்ரெக்கிங் போகிறது தான். ஸோ எல்லோரும் கூட்டமாக ட்ரெக்கிங் போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. நாம் கேம்ப் அந்த ட்ரெக்கிங் மட்டும் போகல. ஸோ மற்றபடி எல்லோரும் ட்ரெக்கிங் போனாங்க. ஸோ எனக்கு இது ஒரு சில வேலைகள் இருந்ததுன்னு நான் போகல. கூட்டமாக எல்லோரும் கிளம்பி பெரிய பெரிய மலைகள் நாங்கள் ஏறி மலையை சாதிச்சுட்டு வரணும். லேடிஸ் எல்லாம் செம்ம ஜாலியாக கிளம்பிட்டாங்க. ஏன் இருக்கிற சின்ன குட்டீஸ் முதற்கொண்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. Sorry, I don't provide instrumentals here, but let me know if you like song lyrics inspired by the idea of travel adventure. Sorry, I don't
provide instrumentals here, but let me know if you like song lyrics inspired by the idea of travel adventures. Yeah. Sorry, I don't provide instrumentals here, but let me know if you'd like song lyrics inspired by the idea of travel adventures. Ooh, I don't provide. முதல் நாள் சாப்பாடு சும்மா தடப்படலாம். இட்லி, சாம்பார், சட்னி, நம்ம ஊர் ஸ்டைலில் பருப்பு வடை இதெல்லாம் வச்சு சும்மா கலக்கிட்டோம். ஸோ முதல் நாள் பாருங்கள், பருப்பு வடையெல்லாம் பாருங்கள் நம்ம ஊரில் அப்படியே கடையில் பொரிச்சு எடுத்தது போல் செம்மையாக நல்ல சாம்பார் சட்னி வச்சு அப்படியே நம்ம ஊரில் என்ன அழகாக சாப்பிடுவோமோ அதே போல் விதவிதமாக வெரைட்டிஸோடு நம்ம வெளுத்துட்டோம். இது வந்து சூப்பு, இது வந்து வெஜ் சூப்லாம் வச்சு கலக்கிருந்தோம். ஸோ ஒரு வழியாக மற்றதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் நம்ம கேம்ப் ஃபயருக்கு வந்துட்டோம். எல்லா மக்களும் சுற்றி நின்று கூட நல்ல ஒரு சூப்பரான கேம்ப் ஃபயர் போட்டு தீ சும்மா தக்குன்னு எரிய விட்டு இந்த குளிருக்கு ஆஹாஹா குளிருக்கு இதமாக இந்த தீயை மூட்டி சுற்றி நின்று பாட்டு பாடி அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறப்ப வேற லெவல். செம ப்ரோ, அதான் அவ்வளோதான் மேட்ரு. செம ஃபயரு, சூப்பர். ஸோ இந்த கேம்ப் ஃபயரில் வெறும் ஃபயர் மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து நல்ல கார்ன், இன்னும் மெலன், இன்னும் மற்ற சின்ன காரியங்கள்லாம் அதில் என்னெல்லாம் சுட்டு சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. பாருங்கள், நல்ல சுட்டு அதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றப்போ அது செமையாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக எல்லாம் கேம்ப் ஃபயரில் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லோரும் செம்ம ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் இதை அணைக்கிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. இது அந்த ஊரில் வந்து சும்மா அப்படியே விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா எல்லாமே உட்டன் சம்மந்தப்பட்ட பொருட்களாக இருக்கிறதுனால தீயை வந்து கம்ப்ளீட்டாக அணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. தீயை எரிய வைக்கிறத விட அதை அணைக்க போடுற கஷ்டம் இருக்குது, ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ அது அவ்வளோ சீக்கிரத்தில் அணையும் இல்லை, அப்படியே கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்ந்து ஆள் கொஞ்சமாக அணைச்சி முடிச்சுட்டு ஸோ கடைசியாக இன்றைக்கி ப்ரோக்ராம் இதோட செம்மையாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்த நாளில் என்னென்ன வீடியோ காரியங்கள் பண்ணுறோம், புதுசாக இருந்துச்சு, எல்லாம் போட்டிங்லாம் பண்ணோம், செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து வீடியோ வந்துட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கேம்பை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த கமெண்டில் சொல்லுங்கள்.